இது வந்து சுருள்வாள்னு சொல்லுவாங்க. இது தற்காப்புலையில் வந்து சுருள்வாள். இது வந்து சுருள்வாள்னு சொல்லுவாங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய ஒரு இதாக இருந்தாலும் தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு ஒரு 100 பேர் இருக்காங்க, 50 வந்து நம்ம தாக்குறாங்கன்னா தன்னை காப்பாற்றிக்கிறது இந்த ஒரு சுருள் இருந்தால் போதும் சார். வணக்கம் சார். சார், இப்போ நீங்கள் வந்துட்டு அழிந்து வரக்கூடிய ஒரு கலைகள்லாம் பார்த்தீங்கன்னா சிலம்பம் வந்து அதில் முதற் பங்கு வகிக்குதுன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த காலத்தில் வந்து சிலம்பம் கற்றுக்கக்கூடிய இளைஞர்கள் எண்ணிக்கை ரொம்ப குறைவாக இருக்குது. அதில் வந்து நீங்கள் வந்து எத்தனை ஆண்டுகளாக நீங்கள் ஆசிரியராக பயிற்சி எடுத்து நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க சார்? சார், இது வந்து என்னுடைய பாரம்பரிய கலை சார். என்னுடைய எங்களுடைய முன்னோர்கள் அருமை அரியநாய் பிள்ளை. சரிங்க சார். என் தாத்தா வந்து நடப்பட்டார் பிள்ளை, அப்பா கோவிந்தன், பைல்வான் கோவிந்தன் சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நான் ஜெயராமன் இருக்கேன். எங்களுடைய முன்னே பார்த்தீங்கன்னா எல்லாமே சிலம்பம் மல்யுத்தம் செஞ்சுட்ருக்கோம். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் 7 வயசு 5-6 வயசுன்னு வச்சுக்கங்களேன், 6லேருந்து நான் வந்து இந்த சிலம்பத்தையும் மல்யுத்தையும் நான் வந்து இது பண்ணியிருக்கேன். இப்போ இருக்கிறது பார்த்திங்கன்னா இப்போ ரீசனபுளாக இந்த ஒரு வருஷமாக நாங்கள் கிளாஸ் நடத்திட்டுருக்கோம். ஸோ 35 வருஷமாக நான் அந்த சிலம்பத்தை நான் வந்து வந்துட்டுருக்கேங்க சார். இப்போ இந்த கூடிய பயிற்சி ஆயுதங்கள் என்னென்ன, இதை பற்றி கொஞ்சம் சார். இது வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய தாத்தா அப்பா வச்சுருக்கேன். இது வந்து அதாவது கடமான்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா மான் கொம்பு, கட்டரின்னு சொல்லுவாங்க. இது வால் பயிற்சிக்காக பண்ணுற வாளுங்க. இது வாள். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என்னுடைய இப்போ நம்ம வந்து இது முழுசாக இப்போ வாங்கினதுங்க. என்னுடைய முன்னோர்கள் வச்சது வாள், எங்கள் அப்பா வச்சது வாளுங்க. இதெல்லாம் என்னுடைய அப்பா பயன்படுத்துகிற வாளுங்க. இந்த வாள்கள் என்னுடைய அப்பா பயன்படுத்துகிற வாள். இந்த வாள் அது அன்றைக்கி முதல்ல ஒரு சிலம்பம் கற்றுக்கு முன்னாடி வந்து ஒரு இளைஞர்கள் என்ன பண்ணோம், வந்து முறையாக வந்து எக்ஸசைஸ் கற்றுக்கணும். அதாவது எக்ஸசைஸ் சொல்லுவாங்க, இன்றைக்கி சொல்கிற ஜிம்முன்னு சொல்கிறோம். அன்றைக்கி முறைப்படி பார்த்தீங்கன்னா தரை எக்ஸசைஸு. அந்த தரை எக்ஸசைஸ் வந்து முறையாக கற்றுக்கிட்டு அந்த முறைக்கு அப்புறம் அந்த சிலம்பத்தை வந்து என்ன பண்ணுவோன்னா அவங்களுக்கு கற்றுக் கொடுப்பாங்க. அந்த தரை எக்ஸசைஸ் வந்து குழந்தைகளை கட்டுப்பாடு கொண்டு வந்துடுவாங்க. கட்டுப்பாடு கொண்டு வந்ததுக்கப்புறம் அந்த உடம்பு வந்து பக்குவப்படுத்தி அந்த சிலம்பம் மல்யுத்தத்தை கொடுப்பாங்க. அப்படி நாங்கள் வந்து முறைப்படி கற்றுக் கொடுத்தது தான் இந்த சிலம்பத்தில். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த கரலாலே என்னுடைய அப்பா செஞ்சதுங்க. என்னுடைய அப்பா பைல்வான் சார். இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோ இருக்குது சார். 25 கிலோக்கு மேலே இருக்குது சார். என்னுடைய அப்பா சார் தூக்கலாம். இது கொஞ்சம் இப்படி இந்த மைக்கில் இருக்குது. இது வந்து என்னுடைய அப்பா சொந்தமாக என்னுடைய பைல்வான் கோவிந்தன் சொல்கிறோம்ல, என்னுடைய அப்பா அவராக செஞ்ச கரலாக. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜிம்மில் போயிட்டு அவங்க செஞ்சுட்டு, இது வந்து ஜிம்மில் விளையாட கரலாம் கிடையாதுங்க. ஜிம்மில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ வருஷம் அவங்க சும்மா பண்ணுங்க. இதையும் எங்கள் அப்பா முதல்ல செஞ்சு அவரே பண்ணி கொடுத்து செஞ்ச கரலாருங்க. இது ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 கிலோ இருக்குங்க. இதெல்லாம் வந்து முறைப்படி இதை கற்றுட்டதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு சிலம்பத்தில் கூட விடுவோம். அவங்க வந்து கட்டுப்பாடோட அந்த உடம்பை பக்குவப்படுத்தி அதுக்கப்புறம் சிலம்பத்தை கொண்டு விடுவோம். இந்த தமிழகத்துடைய பாரம்பரிய சிலம்பமான அந்த தமிழ் சிலம்பத்தை வந்து அழியக்கூடாதுன்னு சொல்லி இன்றைக்கி நம்ம தமிழக முதல்வர் டாக்டர் ஐயா வந்து ஸ்டாலின் அவர்கள் சட்டசபை 110 விதிகள் வந்து நம்முடைய இதில் சட்டசபையில் வந்து கொடுத்துருக்காருங்க. 3 விழுக்காடு கொடுத்துருக்காருங்க வேலைவாய்ப்புக்கு. இந்த விளையாட்டு வந்து நிறைய ஊக்குவிக்குன்னு சொல்லி இன்றைக்கி வந்து சட்டசபையிலே வந்து சொல்லியாச்சுங்க.
அதனால் நாங்கள் என்ன பண்ணோம், தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சிலம்பம் வந்து நிறையா நடந்துட்டுருக்கு. இது நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸுங்க. இவங்க என்ன பண்ணாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து டிஸ்ட்ரிக்ட் போயிட்டு வந்தாங்க. இவங்க டிஸ்ட்ரிக்ட் போயிட்டு வந்தாங்க 3 பேருமே. அதுக்கப்புறம் திண்டுக்கல் வந்துட்டு ஸ்டேட் போயிட்டு வந்தாங்க. ஸ்டேட் போயிட்டு வந்து வாங்கிட்டு வந்து ஃபஸ்ட்டு இவர் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கிட்டு இந்த பொண்ணும் ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்துச்சு. அந்த பையனும் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்க. 3 பேருமே வந்து டிஸ்ட்ரிக்ட் முடிச்சு வந்தாங்க, ஸ்டேட் முடிச்சுக்காங்க இந்த 3 பேருமே. இப்போ இந்த கலை வந்து முறையோட கற்றுக் கொடுத்துருக்காங்க. நான் வந்து கொண்டு வந்துட்டுருக்கேன் நீங்கள் தமிழகத்தில். சார் நம்மகிட்ட எத்தனை மாணவர்கள் வந்து சார் இன்றைக்கி வந்து குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு 80 மாணவர்கள் இருக்காங்க சார். 80 மாணவர்கள் இருக்காங்க. பார்த்தீங்கன்னா கோத்தகிரி ரோட்டில் வந்து ஒரு கிளாஸ் நடந்துட்டுருக்கு. அங்கே ஒரு 20-25 பேர் இருக்காங்க. சிறுமுகை ரயான் நகரம் ஒன்று இருக்குது, அங்கே ஒரு 25 நம்பர்ஸ் 25 பேர் இருக்காங்க. இப்போ இங்கே ஒரு 20 மாணவர்கள் இருக்காங்க. மொத்தம் 60-80 மாணவர்கள் இப்போ வந்து இப்போது வரிசையில் நடந்துட்டுருக்காங்க, கிளாஸ் நடந்துட்டுருக்கு. இதில் சிலம்பம், அதுக்கு தீப்பந்தம், இது வந்து சுருள்வாள்னு சொல்லுவாங்க. இது தற்காப்பு வந்து சுருள்வாள். இது வந்து சுருள்வாள்னு சொல்லுவாங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய ஒரு இதாக இருந்தாலும் தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு ஒரு 100 பேர் இருக்காங்க. 50 பேர் வந்து நம்ம தாக்குறாங்கன்னா தன்னை காப்பாற்றிக்கிறது இந்த ஒரு சுருள் இருந்தால் போதும் சார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது சொல்கிறேன், இது வந்து நம்முடைய இப்போ வந்த வாழ்வீச்சு. அவங்க முன்னோர்கள் போட்ட வாழ்வீச்சு, எங்கள் அப்பாவெல்லாம் போட்ட வாழ்வீச்சு இதுங்க. இது வந்து அப்பா வந்து கொண்டு வந்த வாழ்வீச்சு. ஒரு 80-60-70 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வாழ் இருந்ததுங்க. இப்போ வந்து இந்த வாழ் வந்து இப்போ அதாவது நவீன உலகத்துக்கான வாழ் வந்து இப்போ வந்துருக்கு. ஸோ அது அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா சினிமாவும் இது வந்து நம்முடைய எம்ஜிஆர் பார்த்திங்கன்னா எம்ஜிஆர், வீரப்பா இவங்கெல்லாம் இந்த மாதிரி வாழ் தான் வந்து அவங்க இந்த வாழ் கிடையாது. ஆனால் வந்து இப்படி இல்லை, மையப்படி தெரியாதுங்க. இப்படி தான் இருக்கும், இந்த மாதிரி தான் சேம் இந்த தான் இருக்கும். பட் அதாவது இப்போ ரீசனபுள் தான் வந்து இந்த வாழ் இப்போ வந்துருக்குங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது நாங்கள் வந்து இப்போ எடுத்துக்கொண்ட மான் கொம்பு, அதை கட்டாரி சொல்லுவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அதே மாதிரி வேல் கம்பு வச்சுருங்க. நம்முடைய முன்னோர்கள் வந்து இந்த சிலம்பம் வந்து பார்த்திங்கன்னா வேல் கம்பு அப்படிப்பா தண்ணி இது வேல் கம்புன்னு சொல்லுவாங்க. அதாவது தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு நம்முடைய முன்னோர்கள் செஞ்சது சிலம்பத்தை ஃபஸ்ட் எடுத்தாங்க. சிலம்பத்திற்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேல் கம்பு கொண்டு வந்தாங்க. சிலம்பத்திலேயே நம்மகிட்ட இருந்து போனது தான் சார் எல்லா விளையாட்டுமே. இன்றைக்கி சொல்லக்கூடிய கராத்தான்னு சொல்லக்கூடியது நம்மகிட்ட இருந்து போனது தான். கும்புன்னு சொல்லக்கூடியது இது இப்போ அன்னைக்கு என்னுடைய முன்னோர்கள் என்ன பண்ண வேல் கம்பு எடுத்துகிட்டு போனாங்க. அதையே என்ன மானிட்டரி பண்ணாங்க, அவன் கும்பை கொண்டு வரான். இன்றைக்கி வேல் கம்பை நம்ம எடுத்து கொண்டு இப்படி சொல்கிறோம், இதை கொண்டு காட்டினா நம்முடைய முன்னோர்கள் போட்டது. இதை வந்து இப்படி காட்டி போடும்போது முன்னோர்கள் போட்டது. இது என்ன பண்ணுறான், இதை வந்து மால்டி பண்ணி இதை பண்ணுறான் அப்படின்னா இது வந்து ஒரு சவுண்ட் ஆஃப் ஃபன். ஸோ இந்த சவுண்டு கொடுக்கும்போது கும்பு. ஸோ மால்டி பண்ணி என்ன பண்ணுறா வேலை பண்ணுறாங்க. ஆனால் முறைப்படி பார்த்தா நம்முடைய மூதாதைகள் முன்னோர்கள் செய்யக்கூடியது இந்த சிலம்பம் தான். இந்த சிலம்பத்திலேருந்து போனதான் சார் எல்லாமே. இப்படி எல்லா நம்முடைய முன்னோர்கள் வந்து செஞ்சிட்ருக்காங்க. அதே மாதிரி தீப்பந்தம் இருக்குது. தீப்பந்தம் வந்து குழந்தைங்களாம் செய்வாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சிலம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கொண்டு வந்துட்டுருக்கோம். நீங்கள் அழியாத சிலம்பத்தை கொண்டு வந்துட்டுருக்கோம். எங்களால் முடிஞ்சவங்க காப்பாற்றிட்டுருக்கோம். இந்த குழந்தைகள் சார் 3 வயசு தன்னுடைய குழந்தைகள் மைண்டில் 4 வயசு ஆச்சா போதும் சார் கொண்டு வந்துடலாம். 4 வயசுலேருந்து
தன்னோட உடம்புல தில்லு இருக்குன்னு சொல்லி 90 வயசு என்னால் வயதான வரைக்கும் 90 வயசு உள்ளவங்க என்னோட முடியும்னு சொன்னாங்கன்னா அவங்ககிட்ட சிலவங்க கையில் கொடுத்துடலாம், அவங்களால சுத்த முடியும். அப்போ 3 வயசு குழந்தை 4 வயசு குழந்தைகிட்ட கொடுத்தா சுத்தக்கூடிய குழந்தையிலேருந்து 90 வயசு என்னால் நிற்க முடியும்னு சொல்லக்கூடிய அந்த முதிர் வரைக்கும் சிலம்பத்தை கற்றுக் கொடுக்கலாம். இது வந்து அழிய முடியாத ஒரு கற்றுக்கிட்டே இருக்கலாம். இவ்வளோதான் கிடையாது சார். நம்ம பயிற்சி வகுப்புக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணுறீங்க? எது சார்? அமௌண்ட் வந்து எவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்க? இது வந்து இப்போ சேவை செஞ்சுட்ருக்கேன் சார். இப்போ வந்து சேவை பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் பயிற்சி வகுப்புக்கு கட்டணம் எதுவும் நீங்கள் வசூல் இல்லை, கட்டணம் வசூல் பண்ணுறோம். அதாவது ஏதாவது கட்டணம் வசூல் பண்ணோம்னா கட்டணமெல்லாம் எந்த இது செஞ்சாலும் அந்த கலை அழிஞ்சு போயிடும். ஓகே சார். அது எவ்வளோ தொகை? ஏன்னா ஒரு சும்மா சொல்லி கொடுத்தும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, அட போட இப்போ அந்த குழந்தைங்க கரெக்டாக 5 மணிக்கு கிளாஸ் வந்துட்டாங்க. ஏன்னா அவங்க கட்டக்கூடியது விஷயங்கள். இன்றைக்கி வந்து நம்முடைய குழந்தைகளை நகராட்சி ஸ்கூலுக்கு போகணும்னு சொன்னால் போகாதுங்க. நம்முடைய தாய் தகப்பன் என்ன சொல்லுவாங்க, அட போட நாளைக்கு போய்ட போகுது எழுத்திக்குவோம். அதே மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் போகும்போது 6 மணிக்கு எழுந்திரிச்சு என்ன பண்ணுறோம், குளிக்க வச்சு ரெடி பண்ணி அதை பண்ணி ஷூ போட்டு ரெடி பண்ணி காலைல 6 மணிக்கு ரெடி பண்ணி 7 மணிக்கு அவங்கள பஸ்ஸை ஏற்றி விட்றோம். ஏன்னா அவங்க பணம் கட்டக்கூடியது. ஸோ எல்லாமே அதாவது கலையும் சரி, கல்வியும் சரி, கலையும் சரி, எதுக்குமே வந்து ஒரு நிர்ணயம் போனால் தான் அந்த மைண்ட்ஸ் வரும், இருக்க முடியும். சும்மா கற்றுக் கொடுத்தா அதுக்கு வேல்யூபிள் இல்லை. எங்கள் முன்னோர்கள் சும்மா கற்றுக் கொடுத்தாங்க. ஏன்னா அன்னைக்கு வந்து இதோடைய மதிப்பு எல்லாருக்கும் தெரிஞ்சுது, இன்னைக்கு மதிப்பு தெரியல. அதனால் பணம் கொடுத்து போனால் இதை கற்றுக்கணும் அப்படின்னு ஆர்வத்தை வராங்க. சும்மா கூப்பிட்டா வரமாட்டுறாங்க. நானும் கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டு காலமாக சும்மா செஞ்சு பார்த்தோம், வரல. இன்றைக்கி நாங்கள் அதுக்குன்னு ஒரு நிர்ணயம் பண்ணோம், தேடி வராங்க. என் குழந்தை கற்றுக் கொடுங்க. பயிற்சி வகுப்பு வந்து எத்தனை மணி நேரம் நீங்கள் மினிமம் 2 மணி நேரம் சார். 2 மணி நேரம். மாலை 6 to 8. 8 மாலை 6 to 8. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணுலாம் இப்போ வந்து புது ஸ்டூடெண்ட்ஸ் வரலாம். புது ஸ்டூடெண்ட் வந்துருக்காங்க. தம்பி வந்து இந்த பாப்பெல்லாம் புது ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இப்போ 2 மாதம் இந்த பொண்ணு வந்து 3 மாதம் கிளாஸ் எடுத்துருக்கு. தம்பி இப்போ 15 ரீசன் சேர்ந்துருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து டோர்னமெண்ட் போயிட்டு வந்தவங்க. டோர்னமெண்ட் அதாவது அந்த நம்மளுடைய கிரவுண்டில் போயிட்டு நம்ம குழந்தைங்க வந்து எந்த மாதிரி பயிற்சி கண்டிப்பாக போகலாம் சார். கண்டிப்பாக ஷூராக போகலாம். கண்டிப்பாக போகலாம். கண்டிப்பாக சார். சார் இனி ஒரு சின்ன ஒரு கொஸ்டின் சார். சார் சொல்லுங்கள். என்னன்னா இப்போ இந்த பயிற்சி வகுப்பில் நம்ம குழந்தைங்க வந்து சேரணும்னா என்ன கிரிட்டீரியா ஏதாவது இருக்குங்களா சார்? உங்களை தொடர்பு கொண்டு சொன்னாலே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம்? அவங்க முறையாக வந்து அவங்க முறையாக அப்ளிகேஷன் இருக்குங்க. அப்ளிகேஷன் ஃபுல்லாக பண்ணணும். அவங்களோட ஆதார் என்ன கொடுக்கணும். ஏன்னா நாங்கள் வந்து இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் அட்வைசர்ல இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து 3 விழுக்காடு ஃபஸ்ட்டு அவங்க தான் சொன்னது. சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் 3 விழுக்காடு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்தாங்க. அதனால் அவங்களுடைய முறைப்படி அவங்க வந்து அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணி அவங்கள ஜாயின் பண்ணி எப்படி முறைப்படி நம்ம வந்து ஸ்கூலில் ஜாயின் பண்ணுறாங்க அதே மாதிரி தான் நம்மகிட்ட அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது. அவங்க ஆதார் கார்டு நம்பர் கொடுக்கணும். அவங்கள முறைப்படி நாங்கள் டோர்னமெண்ட் கூட்டு போகும்போது அவங்கள முறையாக கூட்டு போவோம். அவங்களோட ஐடென்டி கார்டு போடுறோம். ரீசன் இது மாதிரி யூனிஃபார்ம் ஆகுது. அவங்களுக்கு முறையான யூனிஃபார்ம் கொடுத்து அவங்களுடைய எங்களுடைய எம்பளத்தை கொடுத்து ரீசனாக கரெக்டாக முறையாக கொண்டு போயிட்டுருக்கோம். இதில் எங்களுடைய தகப்பனார் வந்து பைல்வான் கோவிந்தன் சொல்லுவாருங்க. அவர் தான் என்னுடைய குரு. எனக்கு எங்கள் தாத்தா நிலவரப்பட்டியார் தான் குரு. இது எங்கள் அப்பா, என்னுடைய அப்பாவும் குரு. நான் வந்து வேறு யாரும் கற்றுக்க முடியல. இவங்க தான் எனக்கு குருவாக இருந்து எனக்கு எல்லாம் கொடுத்தாங்க. அவங்க வந்து எங்கள் அப்பா பார்த்திங்கன்னா ஒரு சேலம் மாவட்டத்தில் இன்றைக்கி நேரு ஸ்டேடியத்தில் பற்றி நிறைய சிலம்பத்தில் நடத்துனவர், நிறைய குஸ்தி நடத்துனவர். சேலம் நேருஸ்டத்தில் தமிழ்நாட்டிலேயே வந்து சேலம் மாவட்டத்தில் தான் அதிகமாக குஸ்தி நடந்தது. அந்த குஸ்தி நடத்தினது யாருன்னு சொன்னால் என்னுடைய அப்பா தான். பைல்வான் கோவிந்தன் சொல்லி தான் அவர் தான் நடத்தினார். என்னுடைய தாத்தா அதே மாதிரி இருந்தாருங்க. அது நாங்கள் இன்றைக்கி அதுக்கப்புறம் நான் இன்றைக்கி நாங்கள் இந்த மேட்டுப்பாளையத்தில் இங்கே செஞ்சிட்ருக்கோம். நான் வந்து 35 வருஷமாக இங்கே பண்ணிகிட்ருக்கோம். 9345117727 8344234398. சேவை வந்து மேலும் மேலும் தொடரும் சார். கண்டிப்பாக அதான் சார். இப்போ நீ வாங்க கிளாஸ் பண்ண நடந்துருக்கு, அங்கே நீங்கள் டோர்னமெண்ட் எடுத்துக்கலாம். ஓகே.
对吧？过去吧，哎，是不是？对点。